ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை நெறியை பின்பற்றுகின்ற அவர்களுடைய சுன்னா வழி நடக்கின்ற முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ஜும்மாவுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய மார்க்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவினுடைய மாளிகையிலே குழுமியிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய இம்மை மறுமை வெற்றி அவனுடைய தக்குவாவின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படும். தக்குவா என்பது உள்ளத்தில் இருக்கிற ஒரு பிரகாசமாகும். அது ஒரு மனிதனை கடமையான காரியங்களை தவறாது நிறைவேற்றவும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை முற்றாக தவிர்த்து வாழ்வதற்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும். அது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரு பிரகாசமாகும். அந்த தக்குவா எனும் பிரகாசத்தை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டியவனாக என்னுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் ஒரு மோமினுக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிற ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சவாலான காலமாகும். சவாலான ஒரு உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக சவால்கள் நிறைந்த இந்த உலகிலே இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவால்கள், பிரச்சனைகள் உள்ளன. ஒரு சமூக கட்டமைப்பிலே தனி மனிதன் எப்படி வளர்த்தெடுக்கப்பட வேண்டுமோ, எப்படி ஒரு தனி மனிதன் சமூகத்தில் கட்டமைக்கப்பட வேண்டுமோ, இஸ்லாமிய நெறிமுறைகளின் அடிப்படையில் அவன் வளர்க்கப்பட வேண்டுமோ, அதே போன்றுதான் அந்த தனி மனிதனை உருவாக்குகின்ற குடும்ப கட்டமைப்பும் சரியாக முறையாக கட்டமைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம், பரிபூர்ணமான மார்க்கம். இபாதத்துக்கள், வணக்க வழிபாடுகளுக்கு மாத்திரம் அது வழிகாட்டுகின்ற மார்க்கம் அல்ல. இபாதத்தையும் தாண்டி அது சமூக வாழ்க்கைக்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம். பொருளியருக்கும் பொருளியல், பொருளீட்டல் அதற்கும் வழிகாட்டுகின்ற மார்க்கம். அரசியல் அதிலும் வழிகாட்டுகின்ற மார்க்கம். குடும்பவியல் அதிலும் வழிகாட்டுகின்ற மார்க்கம். இஸ்லாமிய சட்ட நூல்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே முதலாவதாக சுத்தம் என்ற பகுதி இருக்கும். உளச்சுத்தம், புறச்சுத்தம். அதே அடுத்த பாடம் என்ன, பகுதி என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய
இபாதத் பற்றிய வழிகாட்டல் சட்ட திட்டங்கள் இருக்கும். அதையும் தாண்டி போனால் குடும்பவியல் இருக்கும். அதையும் தாண்டி போனால் பொருளியல் இருக்கும். அதையும் தாண்டி போனால் குற்றவியல் இருக்கும். இப்படி இஸ்லாமிய சட்ட நூல்களை எடுத்து பார்த்தால் எல்லா துறையும் வழிகாட்டப்படுகிற, எல்லா துறைக்கும் சட்டமும் ஒழுங்கும் நடைமுறையும் சொல்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது. அந்த வகையிலே தான் என்று அதிகமாக பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஒரு பகுதி, சவால்களை எதிர்கொள்கிற ஒரு பகுதி, மிக சவால்களை சந்திக்கிற ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த குடும்பவியல் என்பது. அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படுகிற கணவன் மனைவி என்கிற அந்த கட்டமைப்பு, இல்லறம், குடும்பம், இது எந்த அளவுக்கு சரியாக, இறுக்கமாக, சுமூகமாக, சமாதானமாக, முன்மாதிரியாக இருக்குமோ அப்போது ஒரு சிறந்த குடும்பத்தை உருவாக்கலாம், ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்கலாம், ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கலாம். அப்ப குடும்பத்தின் ஆணிவராக இருக்கிற ஒரு கணவனும் மனைவி இருவரும் அவர்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப், ஒற்றுமை, உறவு, கட்டமைப்பு சீராக இருப்பது அவசியம். இல்லை என்றால் எல்லாம் சீர்கட்டுவிடும். ஆகவேதான் ஷைத்தானும் அதை நோக்கித்தான் தன்னுடைய அம்புகளை எய்து கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுவது போல, மனிதன் ஆரம்பத்தில் முதல் மனிதன் படைக்கப்பட்டானே, அந்த நேரத்திலேயே இபிலிஸ் அவனுடைய விரோதத்தை வெளிப்படுத்தினான், எதிர்ப்பை வெளிப்படுத்தினான். மனிதனை விட நான் சிறந்தவன் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் வாதிட்டான். அதற்கான காரணத்தை சொன்னான். அவர் மண், நான் நெருப்பு. خلقتني من نار. யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பால் படைத்தாய். وخلقته من طين. அவரை மண்ணால் படைத்தார். أنا خير من. நான் ஆதமை விட மேலானவன், உயர்ந்தவன் என்று காரணத்தை சொல்லி ஷைத்தான் இபிலிஸ் அங்கே மனிதனுக்கு எதிராக அவனுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினான். அந்த எதிர்ப்பு அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று ஷைத்தான் இபிலிஸ் பூமிக்கு வீசப்பட்டதன் பின்னால் பன்மடங்காக மாறுகிறது, கடும் எதிர்ப்பாக மாறுகிறது, விரோதமாக மாறுகிறது. அப்போது அல்லாஹ்வுக்கு முன்னால் இபிலிஸ் சொன்ன வார்த்தைகளை, நான் மனிதனை என்னவெல்லாம் செய்வேன், வலஉதில்லன்னஹும், அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன், வலஉமன்னியன்னஹும், அவர்களுக்கு ஆசைகளை தூண்டிக்கொண்டே இருப்பேன், ثم لآتينهم من بين أيديهم, முன்னாலும் வருவேன், ومن خلفهم, பின்னாலும் வந்து கொண்டிருப்பேன், வலதாலும் வருவேன், இடதாலும் வருவேன், ولا تجد أكثرهم شاكرين. யா அல்லாஹ், உன்னுடைய இந்த மனித குலம், இந்த மனிதர்களில் பெரும்பாலானோர் உனக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ விட மாட்டேன், அதிகமானவர்களை திசை திருப்புவேன் என்று ஷைத்தான் பேசிய வார்த்தைகளை நாம் எச்சரிக்கையாக இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவேதான் ஷைத்தான் எங்கே குறிவைக்கிறான், எதை இலக்கு வைக்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் எதை இலக்கு வைப்பதாக சொன்னார்கள்? குடும்பத்தை, குடும்ப கட்டமைப்பை, கணவன் மனைவி உறவைத்தான் அவன் அதிகம் குலைக்க முயற்சிப்பான் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றுள்ள ஹதீஸ். சொன்னார்கள், ஷைத்தான் தன்னுடைய
சகாக்களை அனுப்பி கொண்டிருப்பான். இபிலீஸ் ஷைத்தான்களின் தலைவன். தன்னுடைய அர்ஷை நீரில் நிறுவி இருக்கிறான், கடலில் நிறுவி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் மேலே இருந்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு பிரம்மாண்டமான அர்ஷ் இருப்பதாக அவன் அறிந்த காரணத்தினால், அவனும் தன்னை ஒரு பெரியவனாக காட்ட அல்லாஹ்வின் அர்ஷ் வானம் பூமியை படைப்பதற்கு முன்னால் அது நீரின் மேல் இருந்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறானே, அதே போன்று இபிலீஸ் அர்ஷை, அவனுடைய சிம்மாசனத்தை நீரில் கடலில் நிறுவி இருக்கிறான். அங்க இருந்து கொண்டு அவனுடைய சகாக்களை அனுப்புவான். முடியுமான அளவுக்கு ஆதமுடைய மக்களை குழப்புங்கள், திசை திருப்புங்கள், வழிகெடுத்துக் கொண்டிருங்கள். பிறகு அவர்கள் அவனை சந்திக்க வருகிற போது விசாரிப்பான், என்னென்னலாம் செய்தீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழப்பத்தை, அவர்கள் ஏற்படுத்திய ஃபித்னாக்களை சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருப்பான். ஒருவன் சொல்லுவான், நல்லா இருந்த ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வந்துள்ளேன் என்று சொன்னவுடன், இதோ நீதான் எனக்கு தேவையான ஒருவன், இதோ வா என் பக்கத்தில் அமர்ந்து கொள், நீ செய்ததுதான் சரியான வேலை, எனக்கு விருப்பமான வேலை என்று சொல்லுவான், பாராட்டுவான். அப்ப ஷைத்தானும் இபிலீசும் கணவனையும் மனைவியையும் பிரித்து விடுவதில் தான் மிகவும் கவனமாக இருப்பான் என்பதற்கு இந்த ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிற இந்த ஹதீஸ் மிகவும் ஒரு பாடமான, நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். எனவே நாம் பாருங்கள், இன்று அதிகமான தலாக் வீதம் கூட, அதிலும் விசேஷமாக பெண்கள் ஹுலு அடிப்படையிலே அந்த தலாக்கை கேட்பது, கேட்டு பெற்றுக் கொள்வது, எனக்கு கணவன் வேண்டாம் என்று பெண் தரப்பால் தலாக் கேட்கின்ற வீதமும் அதிகரித்திருப்பதாக இன்றைய ஆய்வுகள், கணிப்பீடுகள் சொல்கின்றன. எனவே உலகமே அப்படியான ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் இந்த பிரச்சனை இப்போது மேலோங்கி இருப்பதை பார்க்கிறோம். பிரிக்கக்கூடாத திருமணங்கள் எல்லாம் பிரித்து வைக்கப்படுகின்றன. அவர்கள் சமாதானமாக பேசி முடிவெடுத்து ஒற்றுமையாக வாழ வேண்டியவர்கள் எல்லாம் பிரித்து வைக்கப்படுகிறார்கள், பிரிந்து செல்கிறார்கள். அப்படியான சம்பவங்களும் நிறைய நடைபெறுவதை பார்க்கிறோம். ஆறுதலாக, ஆறப்போட்டு, அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக அதை கையாளாமல் அவசரப்பட்டு பிரிந்து செல்வதை பார்க்கிறோம். இதுவும் இன்று அதிகரித்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் இஸ்லாமிய சமூகமும் இந்த பிரச்சினைக்குள் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். இதற்கு மத்தியில நமது இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன? இந்த குடும்பத்துக்குள்ள நாம உள்ளாகிட்டால் என்னென்ன வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது, என்னென்ன ஒழுங்குகள், சட்டங்கள், நெறிமுறைகள், இதெல்லாம் நாம் சரியாக அறிந்திருக்கிறோமா, அமுல்படுத்துகிறோமா என்று நாம் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலத்திலே வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை அல் குர்ஆனில் இந்த திருமணம் சம்பந்தமாக சூரா அன்-நிசாவில் அந்த சட்டங்களை சொல்லி வருகிற போது, அந்த திருமண ஒப்பந்தத்தை அவன் எப்படி சொல்கிறான் என்றால், மீசாகுன் கலீதா வ அகதுன மின்கும் மீசாகன் கலீதா. சூரா அன்-நிசாவில் 21வது வசனம். கூடுதலாக சூரா அன்-நிசா என்பது அதிகமாக திருமண விஷயங்களை அதிகமாக பேசும் சூறாக்களில் ஒன்று. இந்த திருமண ஒப்பந்தம், ரெஜிஸ்ட்ரேஷன், அக்த், அரபு மொழியில் அக்த், பள்ளியில வைத்து செய்யப்படுகிற அந்த ஒப்பந்தம், ஒரு வலியும் ஒரு மனைவியும் ஒரு கணவரும் 2 சாட்சிகளும் இருந்து
செய்யப்படுகிற அந்த ஒப்பந்தம். அதை திருமறை அல் குர்ஆன் வெறுமனே ஒப்பந்தம் என்று சொல்லாமல் என்ன பெயர் பயன்படுத்துகிறது? மீசாகன் கலீதன். அது சாதாரணமான ஒப்பந்தம் அல்ல, கலீத், மிக பலமான இறுக்கமான ஒரு ஒப்பந்தம். கலீத் என்றால் அது இறுக்கமானது, பலமானது. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறது? இலகுவில் நீங்கள் முறிக்க முடியாது, உடைக்க முடியாது. அது பலமாக கட்டப்பட்ட ஒப்பந்தம். சாதாரணமாக நினைத்து முறித்து விடாதீர்கள். அற்ப சொற்ப காரணங்களுக்காக பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் இருப்பது போன்று ஷைத்தான் காண்பிப்பான், ஊதி பெருப்பிப்பான். உங்களை சூழ உள்ளவர்களையும் அதற்காக தூண்டுவான். அவர்களும் பிரச்சனையை பெரிதுபடுத்துவார்கள், பிரிந்து விடுவீர்கள். எனவே நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் இருந்து செய்து கொண்ட அந்த ஒப்பந்தம் அது மீசாகுன் கலீத், அது பலமான இறுக்கமாக கட்டப்பட்ட ஒப்பந்தம், கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தம், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி போடப்பட்ட ஒப்பந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள், வஸ்தஹ்லல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ். ஹஜ்ஜத்துல் விதாவுல எல்லோருக்கும் உபதேசம் செய்கிற போது, பிரியாவிடை பெறுகிற அந்த மாபெரும் உபதேசத்தின் போது குடும்பங்களை, குடும்ப உறவை பற்றி, பெண்களை பற்றி, மனைவியரின் உரிமைகள் பற்றி பேசினார்களே, அப்போதுதான் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வார்த்தை கொண்டு அவர்களை நீங்கள் பொறுப்பேற்றீர்கள். கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வின் வார்த்தை கொண்டு நீங்கள் அவர்களை பொறுப்பேற்றீர்கள், ஹலாலாக ஆக்கி கொண்டீர்கள். எனவே அது இலகுவான ஒப்பந்தம் அல்ல என்பது அந்த ஹதீஸிலும் இந்த குர்ஆன் வசனத்திலும் நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே திருமணத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் தான் செய்து கொள்கிற அந்த ஒப்பந்தம் இலகுவில் முறிக்க முடியாத ஒப்பந்தம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். அதைத்தான் நான் இங்கு செய்கிறேன் என்ற எண்ணத்துடன் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமணம் எதற்காக, குடும்ப வாழ்க்கை எதற்காக மார்க்கம் சொல்லியிருக்கிறது? மார்க்கம் திருமணத்தில் இணைங்க என்று சொல்லியிருக்கிறது, திருமணம் முடிங்க என்று வலியுறுத்தி இருக்கிறது, அவசியப்படுத்தி இருக்கிறது. பிரமச்சாரியாக இருப்பதை மார்க்கம் விரும்பவில்லை, வெறுக்கிறது. சஹாபாக்கள் வந்து கேட்ட நேரம், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அப்படி இருந்து விடவா என்று அனுமதி கேட்டு வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, மறுத்தார்கள். இது என் வழி இல்லை என்று சொன்னார்கள். இது என் வழி இல்லை என்பதால் யாராவது இந்த வழியில் வந்தால் அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். திருமணம் வாழ்க்கையில் ஒரு அங்கம். அதாவது வாலிபர்களை அழைத்து சொன்னார்கள், யா மஅஷரஷ் ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணத்திற்கான வசதியும் வாய்ப்பும் சக்தியும் ஆற்றலும் போதுமான தயார் நிலையும் இருக்குமோ அவர்களெல்லாம் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், பிற்போட வேண்டாம். கட்டளை. அப்ப இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது. ஆனால் அதன் நோக்கம் என்ன? ஒரு மனிதன் திருமணத்தில் குடும்ப உறவில் இணைந்து விட்டால், குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து விட்டால், அதன் இலக்குகள் என்ன? இதற்காக வெறுமனே தன்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள மாத்திரமா, அல்லது வேறு நோக்கங்கள் அந்த குடும்ப வாழ்வில் உள்ளதா? இதை அறிந்துதான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். முதலாவதாக உலமாக்கள் திருமணத்தினுடைய நோக்கு இலக்குகள் பற்றி சொல்கிற போது, முதலாவது ஒரு மனிதன் தவறிலிருந்து, தவறான வழியிலிருந்து, தவறான நடத்தையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள, ஒரு சிறந்த நல்லடியானாக தன்னை ஆக்கிக் கொள்ள சிறந்த வழிகளில் ஒன்று திருமணத்தில் இணைவது. ஃபித்னாக்களுக்குள் மாட்டிக்கொள்ளாமல்
தன்னை ஒரு கற்பொழுக்கம் உள்ளவனாக அல்லாஹ் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான், கட்டளையிட்டிருக்கிறான், அதை நான் நிறைவேற்றுகிறேன். தவறில் தவறான வழியில் வீழ்ந்து விடாமல் என்னை காப்பாற்ற அல்லாஹ் காட்டிய ஹலாலான முறையில் இணைந்து கொள்கிறேன் என்ற எண்ணத்துடன் ஆரம்பிக்க வேண்டியது முதலாவது இஸ்லாம் சொல்லுகிற திருமணத்தில் இருக்கிற முக்கியமான நோக்கம். இரண்டாவதாக, இந்த பூமியில அல்லாஹ் விரும்புகிற நல்ல சந்ததியை நான் விட்டு செல்ல வேண்டும். ஊருக்கும் மார்க்கத்துக்கும் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் மிக முன்மாதிரியான சிறந்த சந்ததியை மக்களை இந்த பூமியில் நான் விட்டு செல்ல வேண்டும். இந்த பூமியிலிருந்து நான் விடைபெறுகிற போது என்னை அடையாளப்படுத்துகிற, என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிற சிறந்த சமூகத்தை விட்டு செல்ல வேண்டும். இல்லை என்றால் சமூகம் இந்த உலகில் பாதுகாக்கப்படாது. யாரும் திருமணம் முடிக்கல, யாரும் குழந்தைகள் பெறவில்லை என்றால் இந்த மனித இனம் அழிந்து போகும். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான். அப்ப இரண்டாவது, குழந்தை பாக்கியங்களை பெற வேண்டும். அது நல்ல ஆரோக்கியமான முன்மாதிரியான அல்லாஹ் விரும்புகிற மார்க்கத்துக்கு சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களை விட்டு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் திருமணத்தில் இணைய வேண்டும். அடுத்தது இன்னொரு நோக்கம் சொல்கிறார்கள். திருமணத்தினுடைய நோக்கம், ஒரு மனிதன் இயல்பாகவே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை அடைகிற போது அவனுக்கு மன நிம்மதி தேவை, ஆறுதல் தேவை. தன் பிரச்சனைகளை, தன் மன உடைவுகளை, வலிகளை பகிர்ந்து கொண்டு மனதை ஆற்றுப்படுத்த ஒரு துணை தேவை. அந்த தேவையை இயல்பாகவே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாகத்தான் நான் வாழ்க்கையில் இணைகிறேன். அதற்கேற்றாப்போல் என்னுடைய உறவு தொடர்பு தன்னுடைய வாழ்க்கை துணையுடன் இருக்க வேண்டும். இது மூன்றாவதாக உலமாக்கள் சொல்லக்கூடிய நோக்கம். இதை யாரும் மறுத்து எதிர்த்து புறந்தள்ளி வாழ முடியாது. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஆதம் ஹவ்வாவை படைக்கிற போது சொல்கிறான், ஹுவல்லதி ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை அல்லாஹ் ஒரு ஆன்மாவில் உயிரில் இருந்தே படைத்தான், ஆதம். வஜஅல மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆன்மாவில் இருந்துதான் அதன் துணையை அல்லாஹ் உருவாக்கினான். முதல் ஒரு ஆன்மா, ஒரு உயிரை அல்லாஹ் படைத்தான், ஆதம். அதிலிருந்துதான் அதன் துணையை படைத்தான். அப்ப அதிலிருந்து துணை படைக்கப்பட்டதால் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆண் பெண் பிரிந்து வாழ முடியாது. ஒரு ஆணுக்கு பெண் துணை இல்லாமல், ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இல்லாமல் பிரிந்து வாழ முடியாது. அது அந்த வாழ்க்கை வெற்றி அடையாது. ஏன்? அல்லாஹ் தஆலா அந்த காரணத்தை சொல்கிற போது, லியஸ்குன இலைஹா, அவளிடம், அந்த ஆன்மாவிடம் நிம்மதியை அடைந்து கொள்ள, குடும்ப வாழ்வில் நிம்மதியை தேடுவதற்கு ஒரு மனிதன் திருமணத்தில் இணைகிறான். அந்த நிம்மதியை அவன் அடைய வேண்டும், அந்த தேவை அவனுக்கு உண்டு என்பதை திருமறை அல் குர்ஆன் ஆரம்பம் ஆதமை படைக்கிற போது அல்லாஹ் தஆலா அந்த காரணத்தை சொல்கிறான். அப்ப இதையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். யாரிடமும் சொல்ல முடியாத பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள, ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள, அதனால் ஆறுதல் வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள மிகவும் தகுதி வாய்ந்தவள் ஒரு மனைவியாக இருக்கின்றாள். எனவே அந்த அளவுக்கு அந்த திருமணம் என்பது, குடும்பம் என்பது முக்கியமானது என்பதை இந்த சம்பவங்கள், இந்த விடயங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இதை அறிந்தவர்களாகத்தான், தெரிந்தவர்களாகத்தான் குடும்ப வாழ்வில் இணைய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இருக்கத்தக்கத்தான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குடும்ப கணவன் மனைவி என்கிற இந்த உறவுதான் இன்று சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் உடைந்து பிரிந்து போவதை நாம் பார்க்கிறோம். இதை பாதுகாக்க வேண்டும். இதற்கு தேவையான வழிகாட்டல் வழங்க வேண்டும். உலமாக்கள் இன்று குடும்பம் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன, பிரச்சனைகள் என்ன, என்னென்ன காரணங்களால் பிரிவது, உடைவது, சிதைவது காரணங்கள், அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள்.
அதை நாம் அறிவது, அதற்கான பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்வது, அமல்படுத்துவது. நாம் எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. கணவன் மனைவி என்று வருகிற போது அங்கேயும் பிரச்சனைகள் வரும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விதிவிலக்கல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், நபிக்கும் அவங்களோட மனைவிமாருக்கு இடையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைத்துக் கொண்டிருந்தார். இடையில் தான் அவர்களுக்கு திடீரென தெரிய வந்தது, காலையிலிருந்து மாலை வரைக்கும் நபியின் துணைவியர்கள் அவர்களோடு பேசாமல் இருப்பார்கள், அப்படியும் கோபித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள் என்ற செய்தி பிறகுதான் உமருக்கு தெரிஞ்சவுடன் ஹப்சாவிடம் ஓடி வந்து ஆச்சரியப்பட்டு, இப்படியுமா நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் நடந்து கொள்கிறீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள். சொன்னார்கள், நான் மட்டுமல்ல, எல்லா மனைவிமாரும் அப்படி செய்கிறார்கள். எனவேதான் அது மனித இயல்பு, அது வரும், அது நபிக்கும் விதிவிலக்கல்ல என்பதை காட்டுகின்றது. ஆனால் அதை எப்படி முகாமைத்துவம் செய்து கொள்வது, அதை தெரியாமல் தான் வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் தடுமாறுகிறார்கள், வழிகாட்டல் இல்லாமல் தடுமாறுகிறார்கள், அவசரப்படுகிறார்கள், குடும்ப உறவை முறிக்கிறார்கள், காலை கோட்டுக்கு செல்கிறார்கள். ஆகவேதான் அந்த வழிகாட்டல் தேவை. உலமாக்கள், குடும்பவியலாளர்கள் இந்த ஆய்வு செய்கிற போது சில பிரச்சனைகளை சொல்கிறார்கள். சுருக்கமாக ஒரு சிலவற்றை இந்த இடத்திலே படிப்பினைக்காக நான் அடையாளப்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று, குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணமாக 2 பேர் குடும்ப வாழ்க்கைக்கு தயாராகிறார்கள் என்றால், புதிய தம்பதியினர் குடும்ப வாழ்க்கைக்கு இவர்கள் தயார்படுத்தப்பட்டார்களா இல்லையா? ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தால் அதுக்கு எத்தனையோ பரீட்சைகள், எத்தனையோ மாதிரி பரீட்சைகள், மாதிரி வினாக்கள், செமினார்கள், எல்லாவற்றுக்கும் அனுப்பி 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 அந்த பரீட்சையை எதிர்கொள்வதற்கான அந்த தயார் செய்யப்படுகிறது. இது பரீட்சைகள். இதே போன்று ஒவ்வொன்றும் அதற்கான தயார்படுத்தல் முயற்சிகள், நடவடிக்கைகள் நடக்கும். குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பதும் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை தான். அது ஒரு பாட், முக்கியமான பகுதி, வாழ்க்கையில் முக்கியமான அங்கம். பெற்றோர்களே, எல்லாவற்றுக்கும் தயார்படுத்துகிறோம். பிள்ளைகள், அவர்களுக்கு திருமண பந்தத்தில் அவர்களை இணைத்து விடுகிறதற்கு முன்னால் அந்த வாழ்க்கைக்கு அவர்களை நாம் தயார்படுத்தினோமா? எல்லாவற்றுக்கும் செலவழித்தோம், வீட்டை கட்டினோம், கோடிக்கணக்கில் வீட்டை கட்டினோம். ஆம், வாழ்க்கைக்கு தயார்படுத்தினோம். அதை நாம் தான் கட்டுகிறோம். அதை எப்போது நாம் மாற்றுவது? பெண் தரப்பிலே இருந்து வீட்டை வாங்கி கொண்டு அந்த கலாச்சாரத்தை எதுவரைக்கும் தான் நான் கொண்டு செல்ல போகிறோம்? அதை நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இன்னும் இதே நிலை தொடர்வதா, மாறுவதா? ஜமியத்துல் உலமாவால பெரிய பிரகடனம் செய்தார்கள், ஒரு மட்டத்திலே சம்மேளனம் இணைந்து செய்தது. ஆனால் அந்த மாற்றங்கள் இன்னும் வரவில்லை. முதல் முன்னணியில் இருப்பவர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் அதை செய்து காட்ட முன்வர வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இப்படியெல்லாம் தயார் செய்கிறோம். ஆனால் இந்த வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான தயார் இருக்கிறதா? பிள்ளைகள் படிக்கிறார்கள், ஆரம்ப நிலை, இடைநிலை, உயர்கல்வி, யூனிவர்சிட்டி முடிந்ததன் பின்னால், முடிந்து வர அல்லது படித்துக் கொண்டிருக்கிற போதே திருமணத்தில் இணைத்து விடுகிறோம். திருமண வாழ்க்கைக்கு தயார்படுத்தினோமா என்று குடும்ப உடைவுகளும் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் சக்சஸ் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, வெற்றியாக இல்லை என்பதற்கு பிரதான காரணம் குடும்ப வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்படவில்லை என்று ஆங்காங்கே எமது ஊரிலே
சில பயிற்சி நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹாப்பி ஃபேமிலி, உஸ்ரா சயீதா, உஸ்ரா தய்யிபா என்று ஒரு சில நிறுவனங்கள், எமது நிறுவனம் மாஹது சுன்னாவினுடைய லஜ்னத்து சுன்னா தாய் நிறுவனமும் உஸ்ரா சயீதா 10 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்தார்கள். திருமணத்தில் இணைய இருக்கிற புதிதாக இணைந்தவர்களுக்கான பயிற்சி நெறி. அது எவ்வளவு முக்கியமானது. ஆனா அது ஃப்ரீயா செய்ய மாட்டீங்களா? அதை குறுகிய காலத்துக்குள் முடிக்க மாட்டீங்களா? 3 மாதமா இருந்தது 2 மாதமாகி இப்ப 1 மாதத்துக்குள் சுருங்கி இருக்கிறது. அப்படித்தான் நிலைமை இருக்கிறது. எனவே உலமாக்கள் சொல்கிற காரணம், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வின் நாட்டம் உதவிக்கு அடுத்ததாக குடும்ப வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்கான வழிகாட்டல், போதுமான பயிற்சி பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு வெற்றிகரமான சந்தோஷமான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் ஆரம்பிக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான விடயங்களை நாம் எமது வாழ்க்கையிலே அறிந்து செயற்படுவதற்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين وسلم تسليما كثيرا إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிளவுகள் வராமல் இருக்க, தவிர்க்க அங்கே என்ன தவறுகள் நடைபெறுகிறது, காரணம் என்ன என்று உலமாக்கள் அடையாளப்படுத்துகிற போது பிரதானமாக ஆரம்பத்திலேயே தயார்படுத்தப்படல் என்பதை முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று 2ஆம் கட்டமாக சிறந்த தெரிவின்மை. அதிகமானவர்கள் காதல் வயப்பட்டு அந்த பதின்ம கட்டிலமை பருவத்திலே அவர்கள் ஹோர்மோன்களால் மறுபால் பக்கம் தூண்டப்படுகிற காரணத்தினால் அதிகமானவர்கள் தன்னுடைய துணையை வழிகாட்டல் என்று தெரிவு செய்து கொடுக்கிறார்கள். அப்ப அங்கே மார்க்க ரீதியான மார்க்க பற்றுதல், அங்கே ஒரு மோதல் ஏற்படுகிறது. பெண் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருந்தால் அவர் அதற்கேற்ற அளவில் மார்க்கப்பட்டில்லை, குடும்பத்தில் மோதல் ஆரம்பிக்கும். மார்க்க மாத்திரமல்ல, மார்க்கத்துக்குள்ள ஈமான், அகீதா, இபாதத், அடுத்து அஹ்லாக், பண்பியல் ரீதியான பிரச்சனைகளும் அங்கே ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, கல்வி ரீதியான வேறுபாடும் மிச்சம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தால் அதுவும் பிரச்சனையாகத்தான் மாறும். ரொம்ப டீப்பா சிந்தித்து ஆழமாக செயற்படக்கூடிய ஒருவரும் சாதாரண ஒரு பெண்ணும் இருந்து விட்டால் அங்கேயும் இவர் தனக்கு அது பொருத்தமில்லை என்பதை ஒரு சில வாழ்க்கையில் ஒரு சில கட்டங்களை கடந்ததன் பின்னால் உணர்கிறார். அவளை பிறகு அடிமைப்படுத்துகிறார், ஒதுக்குகிறார், அவமானப்படுத்துகிறார். இதெல்லாம் திருமணத்தில் இணைவதற்கு முன் யோசிக்க வேண்டியவை. எனவே சரியான தேர்வு விடயத்தில் தவறு விடுவதாலும் இந்த பிரச்சனை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3ஆவதாக உலமாக்கள் சுட்டி காட்டுவது வருகிற பிரச்சனைகளை வைத்து, அதாவது எல்லாவற்றிலும் ஒரு முழுமைத்தன்மையை எதிர்பார்ப்பது. கணவன் நினைப்பது தான் எதிர்பார்ப்பதெல்லாம் மனைவியிடம் இருக்க வேண்டும். அழகும் இருக்க வேண்டும், செயற்திறனும் இருக்க வேண்டும், அறிவும் இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் இதற்கு அப்பால் அந்த பெண் போன்று இருக்க வேண்டும், அவளின் திறமை இருக்க வேண்டும், அவளுடைய செயற்திறன் இருக்க வேண்டும். இப்படி இன்னொன்றுடன் ஒப்பீடு செய்வது, எல்லாவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும். அப்ப நீங்க எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கிறீர்களா? தன்னை சுய பரிசோதனை செய்ய அங்கே மறந்து விடுகிறான். நீ நீ என்று அவளை நோக்கி மாத்திரம் விரல் நீட்டுகின்றான். அவள் சுத்தம் இல்லை, வீட்டில் சுத்தம் இல்லை என்கிறார். நீங்கள் சுத்தமா?
பார்க்க வேண்டும். இது குடும்ப பிரச்சனைகளை கையாள்பவர்கள் சொல்கிற விடயங்கள். எனவே எல்லாவற்றிலும் முழுமையை எதிர்பார்க்க கூடாது. இதற்கு காரணம் இன்று இருக்கிற சோசியல் மீடியாக்கள். அங்கு காட்டப்படுகிற காட்சிகள் யதார்த்தத்துக்கு புறம்பாக காட்டப்படுகிற காட்சிகள், சோடித்து காட்டப்படுகிற காட்சிகள், வியூவர்ஸை கூட்டிக் கொள்வதற்காக காட்டப்படுகிற காட்சிகள், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எம்மை ஏமாற்றுகிற காட்சிகள், இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து நாம் ஏமாந்து அதை வீட்டுக்குள் அமல்படுத்த முயல்கிறோம். அப்படி என் துணைவியும் இருக்க வேண்டும் என்று முயல்கிறோம். நமது நாடு, நமது வீடு, நமது பொருளாதாரம், நமது சமூக கட்டமைப்பு என்ன, எமது மார்க்கம் என்ன, அதற்கு ஏற்றாப்போல் அவளை இடைபடுவதில்லை. எனவே அங்கேயும் பிரச்சனை வருகிறது. இதுல நாங்க மிச்ச கவனமா இருக்கணும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான மிகவும் அருமையான உபதேசம், நான் நீங்க எல்லாரும் பயன்படுத்த வேண்டிய, என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய உபதேசம். எல்லாவற்றிலும் முழுமை பூரணத்துவத்தை தேடிக்கொண்டு அலைகிறவர்கள், அவர்களுக்கு தேவையான உபதேசம், உளவியல் ரீதியான உபதேசம். என்ன சொன்னார்கள்? லா யஃப்ருக்கு முஃமினுன் முஃமினத்தன். அந்த குடும்பம் பற்றி பேசுகிற போது சொன்ன வார்த்தை, ஒரு மூமினான ஒரு ஆண், விசுவாசியான ஒரு ஆண் ஒரு விசுவாசியான ஒரு பெண்ணை வெறுத்தொதுக்க வேண்டாம், வெறுக்க வேண்டாம். இவளையா திருமணம் முடித்தேன், இவளுக்கு என்ன தெரியும், அப்படி சொல்ல வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா பிஆகர். அவளில் ஒன்று இவனுக்கு பிடிக்காவிட்டால் இன்னொன்று பிடித்தது இருக்கும், அதை பார்த்து திருப்தி அடைந்து கொள். நீ யாரையெல்லாம் பார்த்து அவர்கள் முழுமையாக திருப்தியாகத்தான் வாழ்கிறார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர்களிடம் சென்று கேட்டுப்பார். எல்லோரும் ஏதோ ஒரு குறையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மனசு திருப்தி அடையாது. நாளை மண்ணறையில் கொண்டு போய் எம்மை போட்டு எமது வாய்க்குள் மண் நிரம்பும் வரை நாம் திருப்தி அடைய மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அவளிடம் இது இல்லை என்றால் அது இருக்கிறது. நீ எதிர்பார்த்த இந்த பண்பு இல்லை என்றால் அவளுக்கு நன்றாக வீட்டை சுத்தமாக அழகாக வைக்க முடியும், அந்த பெண்ணுக்கு அது இயலாது. பிள்ளைகளுக்கு நன்றாக கற்றுக் கொடுக்க முடியும், அந்த பெண்ணுக்கு அது இயலாது. நன்றாக சமைக்க முடியும், ஆனால் அந்த பெண்ணுக்கு அது இயலாது. இப்படி அவளிடம் உள்ள நல்லதை நீ பார், ஷைத்தான் நல்லதை உனக்கு மறைத்து விடுவான். தவறு வீக்னஸை மட்டும் காட்டிக் கொண்டிருப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் எல்லாம், எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறார்கள். ஒன்று பிடிக்காவிட்டால் இன்னொன்று உனக்கு பிடித்தது இருக்கும், அதை பார்த்துக்கொள். இப்படி அன்புக்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான வழிகாட்டல்கள் உள்ளன. இந்த வழிகாட்டல்களை நாம் போக வேண்டும், பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில். இல்லை என்றால் நாம் ஒரு சிறந்த குடும்பத்தை, சிறந்த சந்ததியினரை, ஒரு ஆரோக்கியமான சந்ததியினரை உருவாக்க தவறிவிடுவோம். அங்கே கணவன் மனைவியும் எவ்வளவு தூரம் ஆரோக்கியமாக இருப்பார்களோ, அமைதியாக இருப்பார்களோ, அந்த அளவுக்கு தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைகள் உள ரீதியாக ஆரோக்கியமாக இருப்பார்கள். ஆகவே நாம் அந்த வழிகாட்டல்களை தேடி படித்து கற்று நிதானமாகவும் கவனமாகவும் இந்த காலத்திலே வாழ வேண்டும். அப்படியான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த விடயங்களை இந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் விரிவாக சொல்லிக்காட்ட விளக்க முடியாது. ஆனால் நாம் தேடி கற்று படித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கைகளை சீராக்கி வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.